இந்த ஹீரோயின்ஸ் எல்லாத்துலையும் கேட்குற எப்படி இருக்கு படம் அப்படிங்க. எல்லாரும் கோரஸ் என்னதுன்னு சூப்பர் சார், மாசு சார், ஐயோ எங்கேயோ போயிட்டீங்க, என்னமோ பண்ணி விட்டீங்க, கலக்கி விட்டீங்க, அடிச்சிட்டீங்க, நொறுக்கிட்டீங்க, பிச்சுட்டீங்க சார், ஷூர் 100 days சார், 200 days சார் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டோம் சார். 60 கோடி ரூபாயில் முடிச்சிடலாம் சார் அந்த படத்தை அப்படின்னும் போது அவர் சொல்லியிருக்காரு, அந்த கதை வந்து 60 கோடி தாங்காது. அந்த கதை இதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்துச்சு தயாரிக்கிறதுக்கு. அந்த நடிகரை நானும் போய் சந்தித்தேன். நான் வந்து அந்த நடிகர் இது எல்லாரும் போய் தியேட்டரில் போய் பாருங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ட்விட் போட்டால் கூட போதும். சூர்யாவோட ரசிகர்கள் எல்லாமே தியேட்டருக்கு வந்து படம் பார்த்துருப்பாங்க. ஆனால் வந்து சூர்யா வந்து இந்த ரீரிலீஸை வந்து பெருசாக கண்டுக்கல. அவர் எதுவுமே சினிமா சார் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பாபு சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது அஞ்சான் திரைப்படம் வந்து ரீரிலீஸ் ஆகிடுச்சு. ரீரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த படம் வெற்றிகரமாக போச்சுன்னா அஞ்சான் 2 வரும்னு சொன்னார். பட் ஆனால் சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா இதை பெருசாக விரும்பலை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது. எந்த அளவுக்கு உண்மை சார் இது? உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி படத்தை தான் வந்து மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து நடிகர்கள் விரும்புவாங்க. அஞ்சானை பொறுத்த வரைக்கும் பெரிய தோல்வி படம். அதுக்கு காரணம் என்னென்னா, அது லிங்குசாமி அவர் வந்து ஆனந்தம், ரன்னு, சண்டைக்கோழி எல்லா படமும் பார்த்திங்கன்னா கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த படத்தை எடுத்திருந்தார். ஸோ அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு. ஆனந்தம்லாம் எக்ஸலண்ட்டான படம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சண்டைக்கோழி, ரன்னெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் என்னென்னா ஹீரோஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து ஹீரோக்காண்டி படம் எடுக்க ஆரம்பித்தார். இப்போ அஞ்சான்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பொருட்செலவில் வந்து படம் பண்ணியிருந்தார். கதை அவ்வளோவா அஞ்சானில் இருந்துச்சா அப்படின்னா கதை பெருசாக இல்லாமல் வந்து ஹீரோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹீரோட ஸ்டைலு, அந்த பேங் பேங்னு ஒரு சாங் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா வச்சு ரொம்ப ஸ்டைலிஷாக எடுத்திருப்பார். சூர்யா ரொம்ப ஸ்டைலிஷான ஹீரோ, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். கஜினியிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார். அந்த மாதிரி வந்து சூர்யா வச்சு ஸ்டைலிஷாக பண்ணியிருந்தார். அவருடைய வாக்கு, லுக்கு, ஸ்டைலு எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த பாட்டில், பேங் பேங்கிற சாங்கில். அப்போ ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த சூர்யா வச்சு ரொம்ப பிரமாதமாக, ரொம்ப ஸ்டைலாக வேறு மாதிரி ஒரு மேக்கிங்கில் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஸ்டைலாக சூர்யா நடிச்சிருக்காரு அப்படி இப்படின்னு பேட்டி கொடுத்துருந்தாரு. ஆனால் அன்னைக்கு வந்து பிரபலமாக வளர்ந்து வந்த ஒரு நடிகர், அது அவர் இன்றைக்கி ஒரு பிரபலமான நடிகராக இருக்கார். அவரெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, என்ன அப்போல்லாம் நம்மலாம் வந்து பெருசாக ஸ்டைலாக நடிக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோவில் அவருக்கும் சூர்யாவுக்கும் ஏற்கனவே சில பிரச்சனைகள் இருந்ததுனால ஈகோவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். இதுக்கு முன்னாடி என்னென்னா ஆடியோ ரிலீஸாக என்னன்னு தெரில, நான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையுமே இந்த அஞ்சானில் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிங்குசாமி வந்து மேடையில் பேசியிருந்தார். ஸோ மொத்தத்தில் வந்து அஞ்சான் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் முதல் ஷோவே பார்த்திங்கன்னா பெருசாக ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் பெருசாக ட்ரால் பண்ணப்பட்ட படம் வந்து அஞ்சான் படம் தான். லிங்குசாமியே சொல்லியிருக்காரு, அஞ்சான் படம் ட்ரால் பண்ணதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு என்னால் வந்து நிம்மதியாக இருக்க முடியல, அது என்னை மனசை சுற்றி வந்துச்சு, அப்புறம் அது கடந்துட்டேன்னா அப்படிங்கிறத லிங்குசாமியே சொல்லியிருந்தார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி படம். அஞ்சான் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அழுத்தமான கதை இருக்கா அப்படின்னா அது நம்ம இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் படம் வந்து ஸ்டைலிஷாக இருக்கும், மேக்கிங்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ராஜுபாய்ங்கிற அந்த சூர்யாவோட கேரக்டரே அவருடைய ரொம்ப கற்பனையில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். ஆனால் வந்து தியேட்டரில் என்ன பண்ணாங்கன்னா ராஜுபாய்னு ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மொத்தத்தில் லிங்குசாமி ஒன்று நினச்சி எடுத்தார். அது அந்த அஞ்சான் படத்தில் அவர் நினச்ச மாதிரி வராமல் வேற ஒன்று வந்து அந்த படம் பெரிய தோல்வி படம் ஆயிடுச்சு. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம்னா ஹீரோவுக்கு மட்டும்தான் அந்த படத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தார். அந்த படத்தில் சமாந்தா இருப்பாங்க, சமாந்தாவும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து அவர் வந்து ஹீரோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹீரோ பில்டப் தான் நிறைய பண்ணியிருப்பார். தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஹீரோ பில்டப் பண்ணியிருப்பார். நம்ம வித்யுத் ஜமால் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சூர்யாவோட ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பார். அவர் ரொம்ப பிரமாதமான நடிகர், நிறைய எக்ஸலண்ட்டான படங்கள்லாம் அவர் தொடர்ந்து நடிச்சிட்டு வர்றாரு. துப்பாக்கியிலாம் அவரோட நடிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக பிரமாதமாக இருக்கும். அவரை முழுசா படத்தில் யூஸ் பண்ணாமல் அவரையும் பாதியில் கொண்டு அந்த கேரக்டரையுமே முடிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் பாஜ்பாய், அவர் வில்லன் நடிகர், பிரமாதமாக பாலிவுட் வில்லன் நடிகர், பிரமாதமாக பண்ணுவார். இப்போ வந்து நீங்கள் உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபேமிலி மேன் 1, 2, 3 சீரியஸ்லாம் வந்திருக்குல்ல, 3லையும் பாருங்கள் பட்டையை கிளப்பியிருப்பார், எக்ஸலண்ட்டாக நடிச்சிருப்பார். அவ்வளோ பண்பட்ட நடிகர், அவ்வளோ பிரமாதமாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். அவர் வந்து அந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பார் அஞ்சானில். அவருடைய கேரக்டரையுமே டம்மி பண்ணி ஹீரோவை மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு வில்லனுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும்ல. ஒரு படம் அப்படின்னா அந்த ஹீரோக்கு ஈக்குவலாக மோதுற ஒரு வில்லன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஹீரோ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ மட்டுமே நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படம் எடுத்தீங்கன்னா அது வந்து பிரச்சனையில் தான் முடிஞ்சோம். ஸோ அந்த மாதிரி தான் அஞ்சான் படம் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக போச்சு. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சூர்யா
சூர்யாவே சேர்ந்து ட்ரால் பண்ணாங்கல்ல, அஞ்சான் ஓடலைன்னும் போது லிங்குசாமியை மட்டும் ட்ரால் பண்ணல, அஞ்சான் படத்தை ட்ரால் பண்ணாங்க. அஞ்சான் படத்தில் யார் ஹீரோ? சூர்யா தான் ஹீரோ. சூர்யா பிரமாதமான ஹீரோ. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சூர்யாவும் ட்ரால்குள்ளே சிக்கினாரு. சூர்யாவுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் லிங்குசாமி ஒரு 2-3 கோடி ரூபா அந்த நேரத்தில் சூர்யா கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அது கூட சூர்யா என்ன பண்ணிட்டார், பெருந்தன்மையாக பெரிய லாஸ் ஆயிடுச்சு தயாரிப்பாளருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பணத்தையுமே சூர்யா வேணான்னு சொல்லிட்டு அதோடு வந்து அவர் போயிட்டார். அவர் அந்த நேரத்தில் லிங்குசாமி என்ன நினச்சாருன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு, சூர்யா நமக்கு ஏதாவது அடுத்து ஒரு படம் பண்ணி காம்பன்சேட் பண்ணுவார், நிச்சயமாக ஒரு தேதி கொடுப்பார் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அது நடக்கலை. காரணம் என்னென்னா, ஹீரோஸை பொறுத்த வரைக்கும் அவங்க மார்க்கெட்டை தக்க வச்சுக்கணும்னு தான் பார்ப்பாங்க. மிகப்பெரிய தோல்வி படம் கொடுத்த ஒரு இயக்குனரோட மறுபடியும் பயணிக்கிறதுக்கு வந்து யோசிப்பாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். சினிமாவில் யதார்த்தமாக அப்படி நடக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூர்யா அடுத்து ஒரு படம் கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணார். ஆனால் நடக்கலை. இப்போ கிட்டத்தட்ட அஞ்சான் ரிலீஸ் ஆகி பல வருடங்கள் ஆகி இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அஞ்சானை வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் வெற்றி படங்களை தான் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாமே பயங்கரமான பரபரப்பாக ஓடின வெற்றி படங்கள், சூப்பர் டூப்பர் அடித்த ஒரு வெற்றி படங்கள், ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்ட மாஸ் ஹீரோஸ் நடித்த படங்கள் தான் இன்றைக்கி ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அஜித், விஜய், ரஜினி, கமல் எல்லா படமும் ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அஞ்சானை வந்து ரீரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சமீபத்தில் வந்து லிங்குசாமி வந்து நிறைய ஊடகங்களில் பேட்டி கொடுத்துருந்தாரு. அஞ்சான் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கிட்ட இருக்க போல படம். ஆனால் இப்போ வந்து ரீஎடிட் பண்ணி டோட்டலாகவே ஒரு 40 நிமிஷத்தை கட் பண்ணி 2 மணி நேரமாக படத்தை மாற்றி அது ஒரு மாசாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் அஞ்சான் வந்து ரீரிலீஸ் பண்ணார். ஆனால் அவர் எதிர்பார்த்த மாதிரி அஞ்சான் வந்து ரீரிலீஸில் தேட்டரில் வந்து சக்ஸஸ் ஆகலை, பெருசாக வந்து வெற்றி அடையலை, பெரிய கலெக்ஷனையும் பண்ணலை. பட் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ அஞ்சான் வந்து ஒரு மாசான ஹீரோவோட படம். இப்போ சூர்யா அதில் நடிச்சிருக்கார். சூர்யா இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு மாசான ஹீரோ, ஒரு டாப் ஸ்டார். அப்படி இருக்கும்போது சூர்யா நடித்த அந்த படத்தில் அஞ்சானுடைய படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்கன்னும் போது லிங்குசாமிக்கு சூர்யா சப்போர்ட் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருந்தார். ஒரு உதாரணத்துக்கு, அஞ்சான் ரீரிலீஸ் ஆகுது, எல்லாரும் போய் தேட்டரில் போய் பாருங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டால் கூட போதும். சூர்யாவோட ரசிகர்கள் எல்லாமே தேட்டருக்கு வந்து படம் பார்த்துருப்பாங்க. ஆனால் வந்து சூர்யா வந்து இந்த ரீரிலீஸை வந்து பெருசாக கண்டுக்கலை. அவர் எதுவுமே அவர் அதாவது வந்து இதுக்கு சப்போர்ட்டும் பண்ணலை, எதிர்ப்பும் பண்ணலை. மனசில் நினச்சிருப்பாரோ என்னமோ, எதுக்குடா இந்த படத்தை போய் ரீரிலீஸ் பண்ணுறாங்கன்னு. ஆனால் எதுவுமே வந்து சப்போர்ட் பண்ணாதனால அஞ்சான் படம் வந்து பெருசாக ரீச் ஆகாமல் பெரிய லெவலில் மறுபடியும் ரீரிலீஸ்லேயுமே பெருசாக சோபிக்கலை. ஸோ இதுதான் இது ஒரு படம் வந்து ஒரு ஹீரோ காண்டி எடுத்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது இதுதான் நிலமை. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு படத்துக்கு வந்து ஒரு பெரிய நடிகர், அந்த மிகப்பெரிய நடிகர் அவருடைய படத்துக்கு வந்து இவர் போய் பேசுகிறாரு. அவர் அந்த நடிகர்கிட்ட வந்து இவர் ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. அதாவது ஒரு ரீமேக் ஒன்று பண்ணலாம், திருஷ்யம்னு ஒரு படம், மலையாளத்தில் வந்த படம், அந்த படத்தை நம்ம வாங்கி ரீமேக் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்கிறாரு. கமல்ஹாசன் தான். கமல்ஹாசன் சொல்லும் போது கமல் சொல்கிறாரு, இல்லை நான் பொதுவாக ரீமேக் படங்கள் எல்லாம் நடிக்கிறது இல்லை, அதை தவிர்த்துடலாமே, நான் ஒரு கதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. அந்த கதையை வந்து லிங்குசாமி கேட்டு ஓகே சார் இதே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுறாரு. என்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்னா 60 கோடி ரூபாய்க்கு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒத்துக்கிட்டு சைன் பண்ணி அந்த நடிகருக்கு வந்து 10 கோடி ரூபா அட்வான்ஸும் கொடுத்துட்றாரு கமல்ஹாசனுக்கு. கொடுத்துட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா லிங்குசாமியோட படங்களுக்கெல்லாம் ஒரு தயாரிப்பாளர், தமிழ் திரை உலகத்தில் முக்கியமாக இருக்கிற ஒரு பிரபலமான தயாரிப்பாளர் பேக்கப் பண்ணுவார். நிறைய படங்களுக்கு லிங்குசாமி படங்களுக்கெல்லாம் லிங்குசாமி எடுத்த 10-15 படங்களுக்கு அவர் தான் பேக்கப் பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து எப்படி சொல்கிறது, முதுகெலும்பாக இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து சினிமா பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு தயாரிப்பாளர். அவரை போய் லிங்குசாமி போய் பார்த்து இந்த மாதிரி சார் நான் வந்து ஒரு பெரிய நடிகரை கமிட் பண்ணிட்டேன், அதாவது நான் வந்து இந்த சினிமா துறைக்கு வந்ததுக்கே அந்த நடிகர் தான் காரணம், அவரை பார்த்து பிரமிச்சு தான் நான் சினிமா துறைக்கு வந்துட்டேன், இப்போ இந்த திருப்பதி பிரதர்ஸில் வந்து அவர் நடிக்க போகிறாரு, அவரே நடிக்க போகிறாருன்னும் போது பெரிய விஷயம் சார், அது நான் பண்ணிட்டேன், யார் தெரியுமா அந்த பெரிய நடிகர் அப்படின்னு கேட்டுக்காரு. கமல்ஹாசன் தானே அப்படிங்கிறார். சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. படத்தோட பேர் உத்தம வில்லன் தானே அப்படின்னு கேட்டுக்காரு. ஆமாம் சார், எப்படி சார் கரெக்டாக சொல்கிறீங்க, சரி அதெல்லாம் ஓகே, கமிட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்காரு. ஆமாம் சார், கமிட் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். கமிட் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களா, எவ்வளோ கொடுத்தீங்க, 10 கோடி ரூபா கொடுத்துட்டேன். சரி, இப்போ வந்து என்ன பட்ஜெட்டில் அதை வந்து எடுக்கிறதா பிளான் பண்ணியிருக்கீங்க? ஒரு 60 கோடி ரூபாவில் எடுக்கலான்னு பேசி முடிச்சிருக்கோம் சார். ஃபைனலாக ஒரு 70 கோடி ரூபா வரைக்கும் வந்துச்சு. அப்படியே நெகோஷியேட் பண்ணி குறைச்சி ஒரு 60 கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டோம் சார். 60 கோடி ரூபாயில் முடிச்சிடலாம் சார் அந்த படத்தை அப்படின்னும் போது அவர் சொல்லியிருக்காரு, அந்த கதை வந்து 60 கோடி தாங்காது. அந்த கதை இதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்துச்சு தயாரிக்கிறதுக்கு. அந்த நடிகரை நானும் போய் சந்தித்தேன். நான் வந்து அந்த நடிகருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தேன். அதாவது வந்து அதிகபட்சம் அது 35-40 கோடி ரூபாய்க்கு பண்ணால் கரெக்டு சார்,
40 கோடியே வந்து ஜாஸ்தி தான், 35 கோடி ரூபாவில் பண்ணால் இது கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொன்னேன். ஆனால் நீங்கள் வந்து இப்போ 60 கோடி ரூபாய்க்கு கமிட் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, இது 35 கோடி ரூபாய்க்கு மேலே தாண்டாது. நான் வந்து சுந்தர் சியோடைய கதை ஒன்று வச்சுருக்கேன், அது வந்து ஃபுல்லாக வந்து காமெடி கதை, முழுக்க முழுக்க காமெடியாக இருக்கும். அந்த கதையை வந்து இவர் அந்த கமலஹாசன் நடித்தா அந்த படத்துக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு நிச்சயமாக ரிஸ்க் இல்லாமல் ஷூட் ஷாட் அடிக்கிற ஒரு படமாக இருக்கும். ஆனால் இந்த கதை வந்து கொஞ்சம் ஒரு சீரியஸான கதை. அது ஒரு வேலை மிஸ் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். அதனால் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப தப்புங்க. நீங்கள் அது முடிஞ்சால் வந்து அந்த அட்வான்ஸை திருப்பி வாங்குங்களேன்னு சொல்லியிருக்கார். ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை சார் அது வந்து ப்ரெஸ்டீஜ், எங்கள் கம்பெனி சார்பாக நாங்கள் கொடுத்துட்டோம், அவர் மிகப்பெரிய நடிகர் தமிழ் சினிமாவில், அதனால் நாங்கள் திருப்பி கேட்கறதுக்கு விரும்பலை, நான் வேற எங்கேயாவது வந்து ஃபைனான்ஸ்லாம் ரெடி பண்ணி படத்தை முடிக்கிறேன்னு சொல்லி படத்தை முடித்தார். படத்தை முடித்து படம் வந்து போட்டு பார்த்தா இந்த லிங்குசாமிக்கு பயங்கர ஷாக். படத்தை பார்க்குறாரு, பயங்கரமான ஷாக்கு. அவர் வந்து கமலஹாசன்கிட்ட வெளியில் வந்ததுக்கப்புறம், கமலஹாசனும் படம் பார்க்குறாரு, வெளியில் வந்தோன்னே சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி வந்து ஒரு நிறைய இடங்கள்ல எனக்கு மனசு திருப்தி இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் கரெக்ட் பண்ணால் அந்த படம் நல்லா வந்துடும் சார், ஒரு ரீஷூட் பண்ணி கொடுக்குறீங்களா சார் அப்படின்னு கேட்குறாரு. கமலஹாசன் என்ன சொல்கிறாரு தெரியுமா, நீங்கள் வந்து எல்லாத்தையும் பேப்பரில் கரெக்டாக நோட் பண்ணி கொண்டு வாங்க, என்னென்ன சீன் நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், எல்லாம் நம்ம ரீஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறார். இவர் போய் மறுபடியும் வந்து வேற ஒரு தேட்டரில் படத்தை போட்டு அது உதவியாளரோடு உட்காந்து, அது டைரக்ட் பண்ணது வேற, ரமேஷ் அரவிந்த் டைரக்ட் பண்ணார், ஆனால் தயாரிப்பாளர் இவர் தானே. அதனால் இதில் என்னென்ன சீன்ஸை மாற்றலாம், எந்தெந்த டைலாக்கை மாற்றலாம், எப்படி இதில் கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட் கொண்டு வரலாம், எல்லாம் கிட்டத்தட்ட 23 24 பாயிண்ட் எழுதிட்டு அடுத்த நாள் ஃபோன் பண்ணிட்டார். சார் எப்போ சார் வர அப்படின்னா, நீங்கள் பகலில் ஒரு 12:30 1 மணிக்கு வந்துருங்க நம்ம ஆஃபீஸ்க்கு அப்படிங்கிறார். கரெக்டாக 12:30 1 மணிக்கு ஒரு காரு வந்து கமலஹாசன் சார் ஆஃபீஸ்க்கு உள்ளே போகுது. கமலஹாசன் சார் வீட்டிலே பார்த்தீங்கன்னா தேட்டர் இருக்குது, படம் போட்டு பார்க்குற தேட்டர் இருக்குது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 80ஸ்லாம் பாப்புலராக இருப்பாங்கல்ல, கமலஹாசனோட நடித்த ஹீரோயின்ஸு, 90ஸில் கமலஹாசனோட நடித்த ஹீரோயின்ஸு எல்லாமே ஒரு 15-20 பேர் வந்து படம் பார்த்துட்டு, கமலஹாசன் எல்லாருமே வெளியில் வராங்க, ஹீரோயின்ஸ் எல்லாருமே வெளில வராங்க. கூட்டத்துக்கு நடுவில் கமலஹாசன் நிற்கிறாரு. நம்ம லிங்குசாமி வந்து கரெக்டாக அந்த க்ரௌடில் வந்து வராரு. வாங்க 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 லிங்குசாமி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கமலஹாசன் பக்கத்தில் லிங்குசாமி கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னே, என்ன சார் லிங்குசாமி, இது ஒரு 24 இடத்துல கரெக்ட் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார். அப்படியா, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பீனியன் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயின்ஸ் எல்லாத்தையும் கேட்குறேன், எப்படி இருக்குது படம் அப்படிங்க. எல்லாரும் கோரஸ் என்னதுன்னு, சூப்பர் சார், மாசு சார், ஐயோ எங்கேயோ போயிட்டீங்க, என்னமோ பண்ணி விட்டீங்க, கலக்கி விட்டீங்க, அடிச்சிட்டிங்க, நொறுக்கிட்டீங்க, பிச்சுட்டீங்க சார், ஷூர் 100 days சார், 200 days சார் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே கமலஹாசன் வந்து லிங்குசாமிகிட்ட காமிச்சிருக்காரு. பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒப்பீனியன், படத்தோட ஒப்பீனியன் இதுதான். நான் அதுக்கு தான் இவங்களெல்லாம் வர சொன்னேன். நீங்கள் வந்து இதில் ஒரு 20 இடத்துல எத்தனை இடத்துல எழுதிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு, 23 20 தேவையா, ரீஷூட் பண்ணி அது ஒரு 10 கோடி போட்டு, வேணாம் சார், நான் சொல்கிறது கேளுங்க, இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் சார். நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? ஏங்க, பொது மக்கள் ஒப்பீனியனும் இவங்களோட ஒப்பீனியன் ஒன்று தான். இவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கல்ல, ஆமாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், ஒருவேளை இந்த படம் நல்லா ஓடலைன்னா உங்களுக்கு இன்னொரு படம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் சார் வந்து லிங்குசாமிக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்ததா லிங்குசாமி வந்து பல இடங்களில் பேட்டி கொடுத்துருக்காரு. கமலஹாசன் வாக்குறுதி கொடுத்தாரா கொடுக்கலையான்றதை நம்ம இங்கே உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. ஆனால் அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்ததா சொல்கிறாங்க தமிழ் திரையுலகத்தில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தோல்வி வந்து திருப்பதி பிரதர்ஸனுடைய நிறுவனம் இருக்குது பார்த்திங்கன்னா, நல்ல நல்ல படங்களாக எடுத்துகிட்டு இருந்தாங்க, வழக்கு எண் அது இதுன்னு எல்லாம், ரஜினி முருகன் அது இதுன்னு சூப்பர் டூப்பர் படங்களாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கே பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடுச்சு. காதெல்லாம் அவங்க தான் எடுத்தாங்க. அந்த மாதிரி எடுத்த நிறுவனம் அடுத்து வந்து ரஜினி முருகன், அன்னைக்கு வந்து சிவகார்த்திகேயன் வந்து பெரிய மார்க்கெட்டில் இருக்கார், பிரமாதமாக வியாபாரமாகக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கார், டாப் ஸ்டாராக இருக்கார். ஆனால் இவங்களுக்கு இந்த உத்தம வில்லவனில் ஏற்பட்ட கடன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடனால் இவங்களால் வந்து முழுசாக வந்து அதுலேருந்து வெளியில் வர முடியல, ஏகப்பட்ட சிக்கலில் மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி அஞ்சானில் பிரச்சனை, அஞ்சானில் என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியும், அஞ்சான்லேயும் நஷ்டம், உத்தம வில்லன்லேயும் நஷ்டம், அடுத்து ஒரு நல்ல படம் பண்ண போகிறோன்னு சொல்லி அதுலேயும் நஷ்டமாயிடுச்சு. ஸோ மொத்தத்தில் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க திருப்பதி பிரதர்ஸ். நல்ல இயக்குனர் லிங்குசாமி, ஆனால் பொருளாதார நெருக்கடிக்குள்ளே மாட்டிக்கிட்டாரு. அந்த நேரத்தில் அவங்க தயாரித்து வச்சிருந்த படம் ரஜினி முருகன், அது பெரிய ஒரு சிக்கலுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வெளியிட முடியாமல் தவிச்சு, அது அப்புறம் எல்லாரும் சேர்ந்து
அந்த படத்தை எப்படியாவது கொண்டு வரணும். ஏன்னா சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது, வந்தால் பெருசாக ஓடுன்னு சொல்லி எல்லாரும் பிளான் பண்ணாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் கோடிகளில் ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து இந்த படத்துக்கு அவர் வாங்கின சம்பளத்தை திருப்பி கொடுத்துட்டார். சார் இந்தாங்க சார் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டு போயிட்டார். அந்த படம் ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்காண்டி ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த படம் நல்லா ஓடிச்சு. ரஜினி முருகன் வந்து நல்லா ஓடிச்சு. சிவகார்த்திகேயனோட மார்க்கெட் அன்னைக்கு பயங்கரமாக இருந்ததுனால வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வந்து அதுக்கு முன்னாடி வந்திருந்ததுனால பெரிய வெற்றி படமாக மாறிச்சு. ஆனாலும் அந்த வெற்றி வந்து இவர் லிங்குசாமிக்கு வந்து பெருசாக உதவலை. காரணம் என்னென்னா லிங்குசாமி ஏற்கனவே வந்து கடன் சுமையில் இருந்ததுனால ஒரு சின்ன தொகை வந்து லாபமாக வந்தது. அவர் கடனுக்கு வட்டிக்கு கொடுக்கறதுக்கு தான் சரியாக இருந்துச்சு. ஸோ சிவகார்த்திகேயன் என்னாச்சுன்னா இந்த படத்துக்கு பெரிய தொகையை விட்டு கொடுத்தாருல, அதில் அவர் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டார். என்னென்னா ஐயோ இந்த மாதிரி ஏதாவது படத்தை நடித்து கடைசி நேரத்தில் தயாரிப்பாளர்கள் வந்து பிரச்சனையை நம்மக்கிட்ட கொண்டு வந்துடுறாங்க, இனிமேல் நம்மளே படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவரே வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஆர்டி ராஜான் அவருடைய நண்பர் வந்து துணைக்கு வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படங்கள் எடுக்கிறார். அதுக்குள்ளே வந்து பிரச்சனையாகி அவர் கடன் சுமைக்குள்ள சிக்கி அவர் கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி ரூபா கடனம் ஆகி அதை வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஒவ்வொரு படத்துக்கும் வாங்குற ஊதியத்திலேருந்து அடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இன்றைக்கி வந்து சிவகார்த்திகேயன் வந்து அதெல்லாம் இப்போ படமெல்லாம் வேண்டாங்க, நம்ம நடித்தா போதும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். என்னென்னா நான் இது இங்கே நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இவர் லிங்குசாமி ஒரு கடன் படுறாரு அஞ்சானில். அந்த கடன் வந்து அப்படியே தொடர்ந்து வந்து உத்தம வில்லனில் வருது. அப்புறம் வந்து சிவகார்த்திகேயனை வந்து அது பாதிக்குது. சிவகார்த்திகேயனை பாதிச்சதுனால அவர் ஒரு படம் எடுக்கிறாரு, அவரும் கடனாளி ஆகிறாரு. அவர் கடன் அடிக்கிறதுக்கு அவர் 10 படம் உழைச்சி கட்டுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஒரு படம், அதாவது அஞ்சானில் வந்து சமந்தா அவங்க வந்து பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப கிளாமராக நடிச்சு கொடுத்துருந்தாங்க அந்த படத்தில். அந்த நேரத்தில் சமந்தாக்கு ஒரு திருமணம் நடக்க வேண்டியிருந்துச்சு. அது இந்த கிளாமராக நடித்ததுனால தான் அந்த திருமணமே நின்று போச்சுன்னு ஒரு பேச்சு இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்குது சார். இப்படி இருக்கும்போது இந்த ரீரிலீஸ் பண்ணார் பார்த்தீங்களா அஞ்சானை, அது அந்த ரீரிலீஸ் பண்ணும்போது அவர் சொல்கிறார் இந்த படம் நல்லா ஓடிடுச்சுன்னா வந்து நான் அஞ்சான் 2 எடுப்பேன் அப்படிங்கிறார். ஸோ இதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா மறுபடியும் வந்து இவர் சூர்யா தேதி கொடுப்பாரா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. உண்மையே தான். நம்ம முதல்ல பேசினோம், ஒரு வெற்றி படம் அப்படின்னா தான் அவங்க வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே பெரிய தோல்வி படம் போது அது பார்ட் 2 எடுக்கிறதுக்கு ஒத்துக்குவாங்க. அதனால் அதெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அந்த ரியாலிட்டி வந்து லிங்குசாமிக்கு தெரியாமல் பேசுகிறாரு. ஏன் அப்படி பேசுகிறான்னு தெரில. லிங்குசாமி வந்து நல்ல ஒரு கதை எடுக்கக்கூடியவர். அவர் பாருங்களேன், அடுத்தடுத்து ஹீரோவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுறாரு. இப்போ இன்னொரு உதாரணம் நம்ம சொல்லணும்னா, இப்போ சண்டைக்கோழி 2 எடுத்தார்ல, சண்டைக்கோழி 1ல் வந்து ராஜ்கரன் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். படம் ஃபுல்லாக பிரமாதமாக நடிச்சிருப்பார், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருப்பார். விஷாலும் பிரமாதமாக பண்ணியிருப்பார். அந்த படமே பார்த்தீங்கன்னா மீரா ஜாஸ்மின், விஷால், ராஜ்கரன் சூப்பர் டூப்பராக இருக்கும். லால் கூட சூப்பராக பண்ணியிருப்பார் சார். லால் கூட சூப்பராக பண்ணியிருப்பாரு. எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. அந்த படமே வந்து சண்டைக்கோழிலாம் நீங்கள் எடுத்து பாருங்களேன், அப்படியே வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு சீனும் செதுக்கின மாதிரி இருக்கும். ரன் எடுத்து பாருங்கள், ரன்னெல்லாம் இனிமேல் மறுபடியும் ஒருத்தரால் எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல படைப்பாளி, கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்த படைப்பாளி. இப்போ சண்டைக்கோழி 2க்கு வருவோம். சண்டைக்கோழி 2ல் என்ன பண்ணார்னா ராஜ்கிரனை வந்து கமிட் பண்ணி முதல் சீன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருவார். நீங்கள் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் சீன்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து காமிப்பாங்க. ஸோ ராஜ்கிரனுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் ராஜ்கிரண் அந்த படத்தில் இருக்கார் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு விஷாலை மட்டுமே பூஸ்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு விஷாலோட சொந்த தயாரிப்பு அந்த படம். விஷாலுக்காண்டியே பண்ணி கொடுத்தாரு அந்த படம். ஸோ அந்த படமும் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த கதையை நம்பாமல் நடிகர்களை நம்புறது தான் இந்த காரணம். இது இன்னொரு உதாரணம் நம்ம சொல்லலாம். வேற ஒரு பெரிய நடிகர், அவரோட பேர் வேண்டாம், அந்த படத்திலே ராஜ்கிரண் நடிச்சிருந்தாரு. அந்த படம் வந்து ரொம்ப பிரமாதமாக ஓடின படம். அந்த படம் சூப்பர் ஹிட் படம். அந்த படத்தில் ராஜ்கிரண் நடித்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு வந்து பல பேர் வந்து எடிட்டிங் பண்ணவங்க சொல்லி அந்த ஹீரோவே எடிட்டிங் ரூம் போய் உட்காந்து ராஜ்கிரனோட பல காட்சிகளை வந்து அவர் தூக்கிட்டார். ராஜ்கிரனுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் பிளாக் அந்த படத்தில் இருந்துச்சு. அந்த ஆக்ஷன் பிளாக்கே வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டாரு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக ஓடிச்சு. ஒருவேளை அந்த ஆக்ஷன் பிளாக் படத்தில் இருந்திருந்தா இன்னும் அது பிளாக் பஸ்டர் படமாக மாறி இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அதை தான் வந்து நீங்கள் வந்து காட்சி அமைப்பாக வைக்கணும். அது கதைக்கு என்ன தேவையோ அந்த கதைக்கு தேவையான நடிகர்கள் தான் நீங்கள் வந்து படத்தில் வச்சு எடுக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணார். இப்போ நீங்கள் அஞ்சான் எடுத்துக்கிட்டிங்கன்னா
இதுதான் நடந்தது. இதுதான் அதாவது வந்து இன்னைக்கு நீங்க எப்படி சொல்றது, அந்த பாஜ்பாய் மனோஜ் பாஜ்பாய் இருக்காரு, அவர் இன்னைக்கு எவ்வளவு பிரமாதமான நடிகரா இருக்காரு. அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம பண்ணாங்க. அதே மாதிரி வித்யுத் ஜமாலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சரியான கதை தேர்வு இல்லாம வந்து ஓவர் பட்ஜெட்டிங்ல வந்து அந்த உத்தம வில்லன் படத்தை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த சண்டைக்கோழி படமே எடுத்துக்கோங்களேன், ராஜ்கிரனை படுக்க வச்சுட்டு ராஜ்கிரனுக்கு இம்பார்ட்டன்ஸே எல்லாம் பண்ணாங்க. விஷாலை மட்டுமே ப்ரமோட் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து படங்கள் எடுக்கிறதுனால தான் தொடர்ந்து வந்து படங்கள் தோல்வி அடையுது. இப்போ நம்ம லிங்குசாமியை பற்றி பேசணும் அப்படின்னா, லிங்குசாமி தமிழ் சினிமாவில் ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி. உண்மையாலுமே லிங்குசாமியோட படைப்புகள்லாம் ரொம்ப நல்ல படைப்புகள். அவர் பையா படம்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். ப்ரீஸியாக ஒரு ஒரு ரோட்லேயே வச்சு படம் எடுத்திருப்பாரு. தமன்னாவும் கார்த்தியும் நடிச்சிருப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். பாட்டெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். நிறைய வித்தியாசமான கதைக்களங்கள். நீங்கள் ஆனந்தம் பாருங்களேன், அது ஒரு குடும்ப கதையாக இருக்கும். நீங்கள் ரன் பாருங்களேன், அது வேறு மாதிரியான கதையாக இருக்கும். சண்டைக்கோழி வேறு மாதிரியான கதையாக இருக்கும். பையா வேறு மாதிரியான கதையாக இருக்கும். பீமா வேறு மாதிரியான கதையாக இருக்கும். பலவிதமான கதைகளை பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஆளுமையான இயக்குனர் வந்து லிங்குசாமி. ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹீரோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே படங்கள் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப மறுபடியும் லிங்குசாமி வந்து ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நல்ல இயக்குனர் மறுபடியும் பண்ணி நல்லா வரணும். ஆனா அது வந்து ஒரு விஷயத்த வந்து லிங்குசாமி புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, கதை தான் ஹீரோ அப்படிங்கிறத புரிஞ்சு மறுபடியும் லிங்குசாமி பண்ணார்னா ஷூர் ஷாட் அடிப்பாரு. லிங்குசாமி அந்த மாதிரி வந்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கதைக்கு யார் ஹீரோவா வேணுமோ அவங்கள போட்டு படம் பண்ணா நிச்சயமா ஜெயிப்பாரு. அந்த வெற்றியை லிங்குசாமி அடையணும். சமீபத்தில் கூட வித்யுத் ஜமாலை பெட்ல திரும்ப படுக்க வச்சதா கேள்விப்பட்டோம்ல சார். ஆமாமா, ஒரு படம், அந்த படம் நல்ல வேளை ஞாபகப்படுத்துறீங்க. இந்த படம் இதோட கனெக்ட் பண்ணா கரெக்டா வரும். சமீபத்தில் ஒரு பெரிய படம், ஒரு பெரிய ஹீரோ நடிச்ச படம். அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா வித்யுத் ஜமால் தான் வில்லன். அதில் ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு கால்வாசி கூட வந்திருக்க மாட்டார். அவரை கொண்டு போய் வந்து அடிச்சு கோமால இருக்கிற மாதிரி பெட்ல படுக்க வச்சு அவர் படம் அதாவது கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி தான் அவர் நினைவு திரும்பி எந்திரிச்சு வர மாதிரி பண்ணி அவரை பெட்லேயே படுத்து ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி கோமால படுக்க விட்ட மாதிரி படுக்க விட்டாங்க. ஒரு நடிகங்க வித்யுத் ஜமால்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கொடுக்கும்போது ஒரு வில்லனை போடும்போது பின்னி எடுத்து பிரமாதமா பெடல் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு நடிகர், அவரை கொண்டு போய் நீங்க வந்து ஒரு படத்துல கமிட் பண்ணி அவர் ஹீரோவா அவர் வில்லனா போட்டதுக்கு அப்புறம் நீங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வந்து படுக்க வச்சு படம் ஃபுல்லா அவர் படுத்தே இருக்காருன்னு காமிச்சா அதை ரசிப்பாங்களா? ஸோ அந்த தவறுகள் தொடர்ந்து செய்யறாங்க. ஹீரோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தான் வேணும், அது எல்லாம் மாட்டு கருத்து கிடையாது. ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னும் போது கமர்ஷியல் நடிகர்களுக்கு அதுக்கான பாட்டு, ஃபைட்டு, பஞ்ச் டைலாக்கு, மாசான லுக்கு, வாக்கு, இதெல்லாம் ஆடியன்ஸ் விரும்புறாங்க, ரசிக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கட்டும், படத்துல வந்து இருக்க வேணாம்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இதை எல்லாம் மீறி இந்த படத்துக்கு என்னென்ன முக்கியம், அதாவது ஒரு ஹீரோக்கு வில்லன் முக்கியம்னா அந்த வில்லனுக்கும் சரியான கதாபாத்திரத்துக்கான ஸ்பேஸை கொடுங்க. அதே மாதிரி ஹீரோயினுக்கு நல்ல ஸ்பேஸை கொடுங்க. நல்ல பாட்டு, நல்ல ஃபைட்டு எல்லாமே வச்சு ஒரு கதையோட ஒரு கமர்ஷியல் படம் கொடுத்தா அது மிகப்பெரிய வெற்றி அடையும். அதை இன்னைக்கு இயக்குநர்கள் நிறைய பேர் செய்யறது இல்லை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா லிங்குசாமிலாம் நல்ல படைப்பாளி. அவரும் வந்து கதையை விட்டுட்டு ஹீரோ நம்பி போறாருங்கிறது தான் வருத்தமான விஷயம். இனிமையாவது வந்து லிங்குசாமிலாம் சரி பண்ணிக்கணும். ஓகே சார், அடுத்தது மகாபாரதம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, அவருடைய ஸ்டைல் தனியாக போட்டோம். ஆனால் இந்த விஷயங்கள் ஒரே ஒரு படத்தால் பேக் டு பேக் எல்லாருக்குமே என்னென்ன பேக் ஃபயர் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே அதிர்ச்சியாக இருக்குது. இதுக்கப்புறமாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்தாருன்னா கண்டிப்பாக லிங்குசாமி அடுத்த லெவல் திரும்ப ஒரு ரவுண்டு வருவார் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை. என் மனசில் எதான் தோணுச்சு, அந்த அஞ்சானை அப்படியே விட்டுட்டு இன்னும் நிறைய கதைகள் பண்ணார் அப்படின்னா பேக் டு பேக் வருவார். ஓகே சார், நன்றி. நன்றி.